people come to him, come to the way of Sultan Rabia, most honored one and most glorified one, most praised one in divinely present Sayyidina Muhammad sallallahu alaihi wasallam. ஈராக்கில் ஹசத் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மாபெரும் கந்தூரி ஷரீப் விழாவை கொண்டாடுங்கள். அல் ஹாஜ் முகமது உஸ்மான் யூனிஸ் மற்றும் HAR டிராவல் தலைமையில் வரலாற்று சிறப்புமிக்க பாக்தாத், ஜாத், கர்பலா மற்றும் பாஸ்ராவில் ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அனைத்தும் உட்பட ஆடம்பர தங்குமிடங்கள், உணவு, போக்குவரத்து மற்றும் விமானங்கள் என்பதுடன் சேர் உங்கள் ஆன்மீக அனுபவத்தை உயர்த்துங்கள். மேலும் தகவலுக்கு HR டிராவல்ஸை தொடர்பு கொள்ளவும். சிக்கல் மூனாவாய்க்கான்கரை காரணக்கடல் ஹசத்தெய்து அப்துல் ரமான் ஒளியில்லா தர்ஹா மேன்மை தாங்கிய மகான் ஹக்கீமுல் ஹோக்கமா செய்தினா ஷேகுல் அகலம் குத்தேரப்பானி ஆரிபு பில்லாஹி விஷேகு சமதானி அஷேது அப்துல் ரகுமான் ஒலியில்லா ஆண்டவர்கள் அடக்கமாகி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் மகத்துவமிக்க ஒரு மாபெரும் புனித ஸ்தலமாகும். மகான் அவர்களை கருணை வள்ளல், காரணக்கடல், மருத்துவவேந்தர் என்ற சிறப்பு சொற்களால் மக்கள் போற்றி வருகிறார்கள். தர்ஹா சிக்கல் கிராமத்தில் அமைந்திருந்தாலும் மக்களால் மூனாவாய்க்கங்கரை தர்ஹா என போற்றி வரப்படுகிறது. தீராத நோய்களும் ஓடாத பேய்களும் மருந்துகளுக்கும் மந்திரங்களுக்கும் கட்டுப்படாத மனக்குழப்பங்களும் மனிதர்களை நிலை தடுமாறச் செய்திடும் வஞ்சனை, செய்வினை, ஏவல், பில்லி, சூனியங்களும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்களும் மகான் அவர்களின் பேரர்களால் தீர்க்கப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது. من صفا باللطف من حسن الفيها من بيدة في منتشى من قلب سعد العشاء من نور إذا الحق أزكى البرايا خيرها يا صاحب الحسن البادي يا خير عادي يا شافي آسان وانا في الحقي توقفنا يوم أتانا جماله لما بدا மகான் அவர்களின் அருள் வேண்டி பல பகுதிகளிலிருந்தும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் தினமும் சாதி மதபேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் வந்து அருள் பெற்றுச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேன்மை தாங்கிய மகான் செய்யது அப்துல் ரமான் வலியுல்லா அவர்கள் அரபு நாட்டிலிருந்து தீனை பரப்ப நாகூர் ஜத் செய்யது அப்துல் காதர் சாகுல் அமீது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு மற்றும் ஆழியூர் செய்யது இனத்துல்லா ஒலியுல்லா அவர்களுடனும் மற்றும் பல அவுலியாக்களுடன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர்கள். மகான் ஞானவள்ளல் ஹசத் ஷேக் சுல்தான் அப்துல் காதர் குளங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர்களும் ஆவார். மேன்மை தாங்கிய மகான் பாபா அவர்களின் சன்னிதானத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களும் பேய் பிசாசு பிடித்தவர்களும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் செய்வினை, ஜின், சைத்தான், பில்லி, சூனியங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் 7 வாரம் வியாழன் இரவு தங்கி அவர்கள் பிரார்த்தனைகள் செய்தால் நாடி வருபவர்களுக்கு அவர்கள் நாடி வரும் நினைத்த காரியத்தை பாபா நிறைவேற்றி வைக்கிறார்கள். மேன்மை தாங்கிய பாபா அவர்களின் சன்னிதானத்தில் தங்கியிருக்கும் நோயாளிகளுக்கும் தீவினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கனவிலும் நினைவிலும் சுகம் அருளப்படுகிறது. அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு பல அற்புதங்கள் நிகழ்ந்து வருகிறது.
பாவா அவர்களின் ஜயாரத் கதவு தினமும் காலை சுபுவுக்கு பிறகு திறக்கப்பட்டு இரவு 9:30 மணிக்கு மூடப்படுகிறது. ஒவ்வொரு வியாழன் இரவும் மஹ்ரிபு தொழுகைக்கு பின்னால் திகிர் மிஜிஸ் முருது ஷரீப் ஓதப்படுகிறது. سيدنا جمال النايم رضي الله تعالى عنه ثم إلى روح من تلون القرآن العظيم لأجله واغفر له ورحمه وعنس الله وحشته ورحم الله غربته وتقبل الله من حسناته وتجاوز الله سيئاته وغفر الله ذنوبنا وذنوبه وجمع الله بيننا وبينه في جنات النعيم. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك. محمد صلى الله عليه وسلم خاصة وإلى جميع الأنبياء والأولياء والعلماء والصالحين والصالحين عامة وإلى أرحام أصحاب النبي وصحبه عليهم. மேன்மை தாங்கிய பாவா அவர்களை நாடி வரக்கூடியவர்களுக்கு பாவா அவர்களின் சந்தனமும் மேலே போடப்பட்டுள்ள பூவும் தர்காவில் வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழம் திருவிளக்கில் எரித்த எண்ணெயும் புனித தண்ணீரும் நோய் தீர்க்கும் அருமருந்துகளாக கொடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறதோ இங்கு கொடுக்கப்படும் புனித நீர் எல்லா நோய்களுக்கும் அருமருந்தாக பயன்பட்டு வருகிறது. நீங்கள் நாகப்பட்டினம் அல்லது நாகூர் தர்காவிற்கு சென்றால் இந்த புனித தலத்திற்கும் சென்று பாவாவின் ஆசியை பெறுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைர். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற வீடியோக்களுக்கு முகமதிய டிவி யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் அனைவரையும் மற்றொரு ஆன்மீக பயணம் வீடியோ தொடரில் பார்க்கலாம். जलवाए शान खुदा